என்னது? திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? மீண்டும் மீண்டுமா? அப்படிதான் இருக்கும் இல்லைங்க. நம்ம இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட்டு பருப்பு பொடி போட்டு சாப்பிட்ருவோம். அப்புறம் சாம்பார், ரசம், தயிர், மறுபடியும் பருப்பு பொடி போட்டு சாப்பிடுவோம்ல. ஸோ ஒரு சூப்பரான பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப்பு துவரம் பருப்பை நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துருங்க. இப்போ அதே கப்பில் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துருங்க. 1 கப்பு உடச்ச கடலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 8 வரமிளகா, ஒரு 8 காஷ்மீரி சில்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகையும் வறுத்து எடுத்துருங்க. நல்லா இடித்த பூண்டை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் வறுத்து எடுத்துருக்கேன். இப்போது நல்லா ஆறியதும் வரமிளகாவை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. இப்போது பருப்பெல்லாம் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ சுட சுட சாதத்தில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டு நல்ல நெய்யை ஊற்றி நல்லா இப்படி பிசைஞ்சு சாப்பிடும் போது ஆஹா செம்மையாக இருக்குங்க.